மை ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் பொது அறிவு வினா விடை பகுதி பார்க்க போகிறோம். வினா 1. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள ஒருங்கிணைந்த பட்டியல் சம்பந்தமான 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தால் எந்த பொருள் மாநில பட்டியலில் இருந்து ஒருங்கிணைந்த பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? விடை டி. மேலே கூறிய அனைத்தும். வினா 2. திராவிட இயக்க வரலாற்றில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் சட்டம் தொடர்பாக பெரியார் ஈவேராவால் நடத்தப்பட்ட சுயமரியாதை திருமண மாநாடு எந்த இடத்தில் நடைபெற்றது? விடை பி. ஈரோடு. வினா 3. இந்தியாவின் நிதி ஆணையங்களில் 15வது நிதி ஆணையம் தமிழ்நாட்டிற்கு பரிந்துரைத்த மாநில வரி பகிர்வு சதவீதம் எவ்வளவு? விடை ஏ. 4.079%. வினா 4. தமிழ்நாடு அரசு 2023இல் அறிமுகப்படுத்திய முத்தமிழ் திட்டம் எந்த 3 தமிழ் துறைகளை ஒருங்கிணைக்கிறது? விடை சி. தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் தொழில்நுட்பம். வினா 5. கீழ்கண்டவற்றுள் எது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு கோட்பாடு தொடர்பான கேசவானந்த பாரதி வழக்கு மற்றும் மினர்வா மில்ஸ் வழக்கு ஆகியவற்றால் உறுதிப்படுத்தப்பட்டவை அல்ல? விடை சி. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை. வினா 6. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க சீர்திருத்த சட்டம் முக்கியமாக திருத்தப்பட்ட ஆண்டு எது? விடை பி. 1997. வினா 7. இந்திய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளில் எந்த வகையான தொழிலாளர்களுக்கு வீட்டு வேலை விதிகளை அறிமுகப்படுத்தியது? விடை சி. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அலுவலக தொழிலாளர்கள். வினா 8. தமிழக வரலாற்றில் நாட்டார் வழிபாடு தொடர்பாக ஐயனார் கோயில்களின் தோற்றம் பெரும்பாலும் எந்த காலகட்டத்துடன் தொடர்புடையது? விடை டி. விஜயநகர காலம். வினா 9. இந்திய அரசியலமைப்பின் 73வது மற்றும் 74வது திருத்தச் சட்டங்கள் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது. தமிழ்நாட்டில் இதற்கு ஏற்ப திருத்தப்பட்ட மாநில சட்டம் எது? விடை டி. மேலே கூறிய ஏ அண்ட் பி. வினா 10. தமிழ்நாடு வளர்ச்சி நோக்கிய பொருளாதார கொள்கை என்ற அறிக்கையில் 2023ஆம் ஆண்டிற்குள் மாநிலத்தின் GSTPயில் தொழில்துறையின் பங்கு எவ்வளவு என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது? விடை பி. 45%.